கட்சியை சேர்ந்தவர்கள் நம்ம விஜயை பார்க்க வந்தவங்க, விஜய் வெளியே தலை காட்ட முடியாமல் 10 நாளாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. புசி ஆனந்த் தலைமறைவு, ஆதவ அர்ஜுனா தலைமறைவு அப்படின்னு முக்கியமான நபர்கள் பூரா எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க. இதில் ராஜ்மோகனும் சேர்ந்து தலைமறைவாயிட்டாராம். அதான் எல்லாம் கிண்டல் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்கள் பேரே எஃப்ஐஆரில் இல்லை, நீங்கள் சேர்ந்து தலைமறைவாயிட்டீங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் அந்த லயலாமணின்ற அந்த பையன் மட்டுமாவது கரூர் போயிருக்காப்புல போல இருக்குது. அந்த ஃபோட்டோ, அந்த பேனர்லாம் வச்ச இடத்துல போய் நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு. இல்லை யாரும் ஃபோட்டோ எடுத்து அமிச்சதை எடுத்து போஸ்ட்டாக போட்டிருக்காரான்னு தெரியல. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த தம்பிக்காவது கொஞ்சம் தைரியம் இருக்குது, விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு தப்புன்னு நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் சம்மந்தப்பட்டவர்கள் அந்த தப்பை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேம்பர்டு கிட்ஸ் அப்படிம்பாங்க. பேம்பர்டு கிட்ஸ்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே பொத்தி 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 வளர்க்கப்பட்ட சிலர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில சின்ன குழந்தைங்க எதையாவது தூக்கி போட்டு உடச்சிரும். உடச்சா ஏன்பா உடச்ச, சாரி சொல்லு அப்படின்னு சொன்னால் சொல்லாது, அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிற மாதிரி போயிடும். அந்த சாரி சொல்கிறதுன்றது சின்ன வயசுலேருந்து